சூர்யா மாரி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம சூர்யா இங்கால துர்கா தேவி 3 பேரும் நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சூர்யாவையும் குழந்தையும் பார்த்து எல்லாரும் என்னாச்சுப்பா சூர்யா போன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் தேவி பாப்பா சொன்னதும் ஐயோ சூர்யா உனக்கு இப்போ ஒன்றும் இல்லைம்மா எனக்கு பரவாயில்லை, ஆனால் ஒன்று மட்டும் இன்னும் 1 வீக் கழிஞ்சதும் நான் மறுபடியும் போகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து போனதும் நம்ம மாறி அதாவது துர்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் தாராவுச்சு இந்த சூர்யா போயிருப்பான்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களும் செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரிப்பா சூர்யா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னதும் சூர்யா ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் போனதும் நம்ம தாராவும் சங்கரபாண்டியும் மட்டும்தான் நிற்கிறாங்க. உடனே நம்ம துர்கா என்ன தாரா நல்லா இருக்கியா அப்படின்னதும் இவங்க 2 பேருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏய் என்ன நீ இப்படி கேட்குற, சாரி நீங்கள் தாரா இல்லை மாயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னதும் உடனே சங்கரபாண்டி ஏதோ நீ புதுசாக பார்க்குற மாதிரி இப்போ கேட்டுட்ருக்க, எதுக்காக இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு போது இங்கே பாருங்க கேட்கணும் போல தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். என்ன தாரா சரி மாயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னதும் தாரா எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இடம் தெரியாமல் கை வச்சுட்டு அவளே என்ன சிஸ்டர் அமைதியாக இருக்காங்க அப்படின்னுட்டு சங்கரபாண்டியும் வாழ் படிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சங்கரபாண்டியும் தாராவும் ரூமில் பேசிட்டு இருக்காங்க. சிஸ்டர் அவள் என்னன்னா மரியாதை இல்லாமல் உங்கள் பேரை சொல்லி பேசிட்டு இருக்கா, நீங்கள் என்னன்னா அமைதியாக இருந்துட்டு இருக்கீங்க, அவள் என்ன மனசி சிஸ்டர் அப்படின்னு போது சங்கரபாண்டி என்ன பேசிட்டு இருக்க, இங்கே பாரு இவ இப்படி என்ன தாராண்டு பேர் சொல்லி கூப்பிடுறாண்டா, இதுல இருந்து என்ன விளங்குது, அவளுக்கு தான் மாறிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போது சங்கரபாண்டிக்கு தூக்கி வாரி போட்டுட்டு சிஸ்டர் என்ன சொல்றீங்க, ஆமா நீங்க எதை வச்சு சிஸ்டர் இப்படி பேசுறீங்க, இங்கே பாரு நான் தாராங்கிற பேரே அவளுக்கு தெரியாது, மாயாங்கிறது தான் ஆரம்பத்திலேயே துர்காவுக்கு தெரியும். இப்போ தாராங்கிற பேரை சொல்லி கூப்பிடுறான்னா கண்டிப்பா மாரியை தவிர வேற யாராலையும் கூப்பிட முடியாது. அப்படின்னா மாறி சம்பந்தப்பட்ட பொருளை அந்த துர்கா தொட்டிருக்கா, அதனால அவளோட கடந்த கால நினைவுகள் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ துர்கா உடம்புல இருக்கிறது மாரிங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது இந்த பக்கம் சங்கரபாண்டி ஐயோ இப்போ மாறி தன்னை கண்டுபிடிச்சிட்டா சிஸ்டர், நம்மளை சும்மா விட மாட்டா, இப்போ என்னதான் சிஸ்டர் பண்ண போறோம், நான் சும்மா விட்டுருவேனா, அந்த மாரியை அனுப்பி வச்சு எனக்கு இந்த உடம்புல இருக்கிற துர்காவை அனுப்பி வைக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ நேரம் பிடிக்காது, கண்டிப்பா நான் அனுப்பியே தீருவேன் அப்படின்னதும் ஐயோ 2வதா அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. சிஸ்டர் இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம், உடனே அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி இவ கதையை முடிக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும்ங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் துர்கா கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் சூர்யா ரூமில் நிற்காங்க. அப்போ தேவி பாப்பாவை காணோம் அப்படின்னு பார்த்து துர்கா வராங்க. ஏய் இப்போ எதுக்காக நீ ரூமுக்குள்ளே வந்தா அப்படின்னதும் நம்ம துர்கா ரொம்ப அன்பாக சூர்யாவை பார்த்துக்கிட்டே கிட்ட போய் கையை நீட்டுறாங்க. பார்த்தா அதில் மாரியோட தாலி இருக்குது. இதை பார்த்து சூர்யா அதிர்ச்சி ஆகி ஏய் இது ஏன் மாரியோட தாலி உன் கையில் எப்படி வந்துச்சு கூட தாலியா அப்படின்னு போதும். இருங்க சார் இங்கே பாருங்க, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்க இல்லையா, அங்கே தான் இந்த தாலியை மிஸ் பண்ணிட்டீங்க, பிறகு நான் தான் உங்களை பார்த்தா கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு போதும். நல்ல வேலை கொடுத்துரு தாலியா அப்படின்னு தாலியை எடுக்கும்போது உடனே நம்ம துர்கா இங்கே பாருங்க சார், உங்கள் வைஃப் மாரியோட தாலி என் கைக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த தாலி என் களத்தில் இருக்கணும்னு அர்த்தம், அதனால இந்த தாலியை நீங்கள் எனக்கு கட்டணும் அப்படின்னதும் சூர்யாவுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு நான் இங்கேருந்து உன்னை அடித்து துரத்துறதுக்குள்ளே நீ இங்கேருந்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போவும் சொல்கிறேன் என் மனசில் என் மாரிக்கு மட்டும்தான் இடம், மாரியோட இடத்துல நான் வேற யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன், முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, ஒன்றை வச்சு பார்க்க மாட்டேன், இன்னும் 1 கிழமை தான் இருக்குது, அதுக்கப்புறமா நான் என் குழந்தையும் நாங்கள் லண்டன் போயிடுவோம், இந்த பக்கமே வரமாட்டோம், இன்னொரு வாட்டி தாலி கட்டுறேன் காதல் அது இந்த வீட்டு பக்கம் அதுக்கப்புறமா இந்த சூர்யாவனி வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப கோபமாக கிளம்புறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ